சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிடும் என அக்கட்சி தலைவர் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் தேமுதிக மகளிரணி மாநாடு இன்று நடைபெற்றது. இதில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த், அவரது மனைவியும் தேமுதிக மகளிரணி தலைவருமான பிரேமலதா ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த், வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிடும் என்று தெரிவித்தார். நேர்களே, தற்பொழுது அதிமுக சார்பாக சிஆர் சரஸ்வதி அவர்கள் நம்முடன் தொலைபேசியில் இணைந்துள்ளார். மேடம், நீங்க சொல்லுங்க, விஜயகாந்தினுடைய இந்த அறிவிப்பு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதாவதுங்க, அது அவங்க கட்சி, அவங்க சொந்த விருப்பம். அதை பத்தி நாங்க விமர்சனம் பண்ண விரும்பல. ஆனால் திருமதி பிரேமலதா அவர்கள் பேசும்போது பல மேடைகள்ல நானும் பார்த்துட்டேன். எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவை பற்றி தனிப்பட்ட விமர்சனங்கள் பண்றார். இவருடைய கணவர்கிட்ட இருக்கிற அந்த குணத்துக்காக எங்கள் அம்மாவை விமர்சனம் செய்வது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. இரண்டாவது, அனைத்து இந்திய அதிமுக விமர்சனம் செய்யக்கூடிய எந்த தார்மீக உரிமையும் தேமுதிக கிடையாது. இன்னைக்கு முரசு கொட்டாங்கல்ல, மேடையில வந்தோட முரசுன்னு பாட்டு போடுறாங்களே, அந்த முரசு சின்னம் கிடைத்தது எங்கள் அம்மாவுடைய தலைமையிலான எங்கள் கூட்டணிக்கு வந்த பிறகுதான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இவ்வளவு விமர்சனம் செய்யறவங்க முடிந்தால் அந்த முரசு சின்னத்தை திரும்ப ஒப்படைத்து விட்டு தனியாக நின்று வேற சின்னத்தை வாங்கி அங்கீகாரம் வாங்கிக்கிட்டோம். அங்கீகாரம் கிடைத்தது எங்கள் இயக்கத்தினால், 29 எம்எல்ஏக்கள் கிடைத்தது எங்கள் இயக்கத்தினால், எதிர்கட்சி தலைவராக அமர்த்தப்பட்டது எங்கள் புரட்சி தலைவி அம்மாவால். எதை வேணாம் பேசலாம்னு பேசுறாங்க. அதுக்கு நிச்சயமா மக்கள் ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் பதில் சொல்லிட்டாங்க, நாடாளுமன்றத்திலே சொல்லிட்டாங்க, திரும்பவும் சொல்லத்தான் போறாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன். இல்ல, இன்றைக்கு தேமுதிகவை பொறுத்த வரையில் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் எல்லாம் நிச்சயமா கிடையாது. 4% கம்மியான வாக்கு வங்கி தான் இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கு. மற்ற கட்சிகள் அவர்களை என்னமோ டிசைடிங் ஃபேக்டர் மாதிரி பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல, இடைமறிப்பதற்கு மன்னிக்கணும், அவங்க டிசைடிங் ஃபேக்டர் கிடையாதுன்றீங்க. ஆனா கடந்த முறை அதிமுக வெற்றி பெற்றதற்கு காரணமே தேமுதிக இன்றைக்கு பேசியிருக்காங்களே. அதாங்க, இப்பதான் தனியா நிக்க போறாங்கல்ல, எங்களோட வாக்கு வங்கி என்ன, அவங்களோட வாக்கு வங்கி என்னங்கிறத மக்கள் அவங்களுக்கு புரிய வைக்க தானே போறோம். அவர்களால் நாங்கள் வெற்றி பெற்றோமா, எங்களால் அவர்கள் வெற்றி பெற்றார்களா என்பதை இந்த தேர்தலில் மக்கள் அவங்களுக்கு புரிய வைப்பாங்க. இது மிகப்பெரிய இயக்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்தியாவின் 3வது மிகப்பெரிய இயக்கம், 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம், தமிழ்நாடு மக்களின் பெரும் ஆதரவுள்ள இயக்கம், குறிப்பாக பெண்கள் ஆதரவுள்ள இயக்கம். மக்கள் புரிய வைப்பாங்க. அவங்க மேலையில மைக் அடிச்சது ஏதோ பேசிட்டு இருக்காங்க. காலமும் வரும் தேர்தலும் அவர்களுக்கு பதில் சொல்லுவாங்க. தமிழக மக்கள் பதில் சொல்லுவாங்க. இல்ல, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. இன்னமும் கூட முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வேட்பாளர் பட்டியலை வெளியிடவில்லை. அதிமுக அறிவிக்க தயங்குகிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்களே, இதற்கு உங்களுடைய கருத்து? இவங்க என்ன அறிவிச்சிட்டாங்களா? தேர்தல் பண்ணி ஆரம்பிச்சுட்டாங்களா? அதாவது ஒரு விஷயங்க, எங்கள் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது குடும்ப கட்சி இல்ல. மச்சானுக்காகவும் மனைவிக்காகவும் கட்சி நடத்துற தேமுதிக போல அல்ல. இது ராணுவ கட்டுப்பாடு உள்ள இயக்கம். எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை, தேர்தல் அறிக்கையை, வேட்பாளர் பட்டியலை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வெளியிடும் போது வெளியிடுவார். அம்மாவுக்கு கட்டுப்பட்ட இயக்கங்க இது குடும்ப கட்சி இல்ல. இல்ல, அதிமுகவிற்குள்ள பிளவு ஏற்பட்டு விட்டது, அது மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புங்க? 2016ஆம் ஆண்டின் மிகப்பெரிய காமெடி ஜோக்குன்னா இதுதான். எங்கள் அதிமுக இது ஒரு தலைமையை கொண்ட இயக்கம். இந்தியா முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் இந்த விஷயம் தெரியும். எங்கள் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே தலைவர், ஒரே பொதுச் செயலாளர், ஒரே முதலமைச்சர், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாங்கிற அந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட இயக்கம் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது பிளக்கவோ பிளவப்படவோ யாராலும் முடியாது. 2வது, அம்மாவுடைய தலைமையை, அம்மாவை நாங்கள் தலைவராக மட்டுமல்ல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு தொண்டர்களும் நாங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மக்கள் அம்மாவை மிகப்பெரிய தலைவராக பாக்குறாங்க. இவர்களுடைய இந்த காமெடிக்காகலாம் நான் என்னங்க சொல்றது, சிரிப்பு தான் வருது. நீங்கள் ஒரு வலுவான நிலையில தான் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? ஏன்னா திமுகவோட ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான மற்ற கட்சிகளோட கூட்டணி தொடர்ந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்க நிலையில அதிமுகவுடன் எந்த ஒரு பெரிய கட்சியும் கூட்டணி அமைப்பதற்கான முயற்சியில ஈடுபடலையே. நாடாளுமன்றத்தில் எந்த பெரிய கட்சி எங்களோட கூட்டணிக்கு வரலையே. இன்னொரு விஷயம், திமுக இன்னும் தேமுதிகவை கெஞ்சிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. பழம் நழுவி பாலில் விழுந்தது, அது நழுவி என் வாயில் விழுந்தது, இன்னும் கெஞ்சிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஆக ஒன்னே ஒண்ணு சொல்றாங்க, கூட்டணியை பற்றி எல்லாம் எங்கள் அம்மா அறிவிப்பார். அம்மாவுடைய தேர்தல் களத்தில் அம்மா சொல்வதை செய்யக்கூடிய. நிச்சயமாக நன்றி மேடம், உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி மேடம்.